மாநகராட்சி வார்டு எண் 80க்குட்பட்ட கெம்பட்டி காலனி, எல்ஜி தோட்டம், சாலை பகுதி, பழைய லட்சுமி தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் கவுன்சிலர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாநகராட்சி 80வது வார்டுக்குட்பட்ட கெம்பட்டி காலனி, எல்ஜி தோட்டம், சாலை பகுதி, பழைய லட்சுமி தியேட்டர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் களத்தில் நேரடியாகவும் வீதி வீதியாகவும் நடந்து சென்று பாதாள சாக்கடை எந்த வீதிகளில் அமைப்பது மற்றும் உடைந்த சேம்பர் மூடிகளுக்கு பதிலாக 100 சேம்பர் மூடிகளை அமைப்பது தொடர்பாகவும், மேலும் சேதமடைந்த எந்த பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளது என்று ஆய்வு செய்து மாற்றியமைக்கவும், பொது சுகாதாரம் குறித்தும் புதிய தார் சாலை அமைத்தல் குறித்தும் பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பொது கழிப்பிடத்தை இடித்து மீண்டும் புதிய கட்டிடம் கட்டுதல் குறித்த ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. மாநகராட்சி ஆழ்துளை கிணறு அமைந்துள்ள 100 மீட்டருக்குள் அருகில் தனியார் ஆழ்துளை கிணறை கண்டறிந்து 100 மீட்டருக்குள் அமைப்பது சட்டப்படி குற்றமாகும் என்று அறிவுறுத்தி அதன் பயன்பாட்டை தடுத்து நிறுத்தினார். குடிநீர் குழாய்கள் பதிக்கும் இடங்களில் இடைஞ்சலாக இருக்கும் மரத்தை அகற்றவும் உத்தரவிட்டார். பின்னர் மாநகராட்சி உதவி பொறியாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து பொது சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் தெரிவிக்கையில், 80வது வார்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெறவுள்ளது. எனவே எந்த இடங்களில் என்ன பணிகள் செய்வது என்பது குறித்து உதவி பொறியாளர் மரகதம், சுகாதார ஆய்வாளர் தனபால் ஆகியோருடன் ஆய்வு மற்றும் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். ஆய்வில் 80வது வார்டு செயலாளர் தங்கவேல், பெரிய கடைவீதி பகுதி 2 துணை செயலாளர் என்.ஜே. முருகேசன், சரவணன், வாரி, ரவி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர்.